சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வரவுள்ள சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூர் விடுதியில் தங்கியுள்ளார். அங்கு அதிமுக எம்எல்ஏக்களும் தங்கியிருப்பதால் விடுதி பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது கூவத்தூர் பகுதியில் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில இருக்காங்க? எது போன்ற பாதுகாப்பு பணிகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள விடுதியிலே நேற்று இரவு முழுவதுமே தங்கிவிட்டார். இதனால் நேற்று மாலையிலிருந்தே பாதுகாப்பு இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிந்தது. இந்நிலையில இன்று சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வரக்கூடிய நிலையிலே இந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் இந்த நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளின் இரு ஓரத்திலும், இந்த நட்சத்திர விடுதி இருக்கக்கூடிய பகுதியில் சாலையில் இரு ஓரத்திலும் வரிசையாக காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படை வீரர்கள் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் 2 ஐஜிக்கள், 5 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் வட்டாட்சியர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, இதுவரை பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து காவலர்கள் இங்கே வந்த காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அந்த நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லணும்னா ஒரு சின்ன சாலையில தான் போனோம். அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்து இருக்கும். ஆனா அந்த சாலையில நீங்க பின்னாடி பார்க்கலாம், பேரிகார்ட் போட்டு அந்த சாலை முழுவதும் யாருமே போகாத வண்ணம், அந்த நட்சத்திர விடுதிக்கு யாருமே போக முடியாது. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் போக முடியும். அதிமுக நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் மட்டும்தான் அனுப்பப்படுறாங்க. இந்நிலையில நாம் தற்போது பார்த்தோம், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் சென்றாங்க. மற்றும் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் அவர் சென்றிருக்கிறதை நம்மால பார்க்க முடிந்தது. சிவரஞ்சனி, ரகுவரன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க, அந்த கூவத்தூர் நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதியில அதிமுக தொண்டர்கள், பொதுமக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? யார் யாரெல்லாம் அந்த பகுதியில இப்ப குழுமி இருக்கிறாங்க? அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தங்கி இருக்கிறதுனால தொண்டர்கள் வந்தாங்க. இன்று விடியற்காலையிலிருந்தே அந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாருமே அந்த பகுதிக்குள்ள அனுப்பப்படலை. மற்றும் அதிமுகவினுடைய இவர் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் உள்ள போனாங்க. அதுக்கு முன்னாடி நவநீத கிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் போனாங்க. இந்த மாதிரியான தலைவர்கள் மட்டும்தான் உள்ள அனுப்பப்படுறாங்களே தவிர தொண்டர்கள் அனைவரும் இந்த சாலையோரத்தில் நிற்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம சாலையிலிருந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து அந்த நட்சத்திர விடுதி பகுதிக்கு யாருமே அனுப்பப்படலை. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அந்த நட்சத்திர விடுதியானது 3 பக்கமுமே நீரால் சூழப்பட்ட பகுதியாக தான் இருக்கிறதுனால ஒரே ஒரு பகுதி சாலை வழியாக தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த சாலையும் தடுக்கப்பட்டிருப்பதால குறிப்பிட்ட தலைவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள அனுப்பப்படுறாங்களே தவிர மற்ற யாரும் தற்போது அனுப்பப்படல. தம்பி.